அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் அப்படிங்கிற அடுக்குக்குள்ள டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேட் அண்ட் டைம் அப்படின்னு பார்க்குறதா ஒரு கடல் மாதிரி தான். அதில் நம்மளுக்கு முக்கியமான சில பக்கங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன். ஏன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் உங்களுக்கு நான் நடத்த போகிறேன். அண்ட் இந்த இதுவும் அதோட வெரைட்டி தான். இப்போ கவனிங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் செமிகோலன். இந்த ஃபார்முலாவை நான் இந்த பாக்ஸில் நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த செல்லில் நான் பண்ணுறேன் பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ் செமிகோலன் நான் பண்ணுறேன். இன்றைக்கி உரிய டேட் வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/4/2020. அடுத்தது பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் செமிகோலன். என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுறேன், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்புறம் செமிகோலன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:10 இருக்குது. அடுத்து பாருங்கள், எனக்கு டேட்டு டைம் ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரே செல்லில் வந்து எனக்கு டேட் அண்ட் டைம் ரெண்டுமே வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் செமிகோலன் ஸ்பேஸ் திரும்ப கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் செமிகோலன். ஸோ டேட் அண்ட் டைம் ரெண்டும் ஒரே செல்லில் உங்களுக்கு வந்துடும். அடுத்து பாருங்கள், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸில் வந்து டேஸை கால்குலேட் பண்ணுவாங்க. நான் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்திருக்கேன், எத்தனை டேஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. 1ஆம் தேதியிலேருந்து வராங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் இன் பிட்வீனில் வராங்க அப்படின்னா எத்தனை டேஸ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25/4/2020. ஸோ earlier நான் ஒரு டேட் வந்து நான் போட போகிறேன். அதாவது 03/04/2020. ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நான் எத்தனை டேட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுட்டு இந்த டேட்லேருந்து மைனஸ் இந்த டேட்டை என்று கொடுக்குற -22 வருது. இப்போ இந்த -22ங்கிற வேல்யூ ஏன் வருதுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன நம்பர் அண்ட் இது வந்து பெரிய நம்பர். ஏன்னா இது வந்து லார்ஜர் டேட். அப்போ என்னென்னா நம்ம யூஸ்வலாக என்ன நடக்கும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்கிறப்போ உங்களுக்கு வந்து மைனஸில் தான் போகும் இல்லையா, நெகட்டிவ் வேல்யூவில் தான் போகும். அதனால் உங்களுக்கு -22 வருது. இதே கவனிங்க, நான் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டை நான் மைனஸ் பண்ணுறப்போ +22 வரும். எல்லா க்ரைட்டீரியாலும் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு துறையில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல டேட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் கரெக்டாக இது பெரிய டேட்டா இது சின்ன டேட்டா அப்படின்னு அவங்களால அதை கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுட்டு ஏபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணுறேன், எந்த டேட்டில் வந்து வேணாலும் மைனஸ் பண்ணிக்கலாம். பண்ணி இந்த டேட்டை நான் போடுறேன், க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு என்டர் பண்ணுறேன். 22 பாசிட்டிவில் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த டேட் எப்படின்னு பாருங்கள். இது வந்து அப்சல்யூட் இஸ் ஈக்குவல் டு ஏபிஎஸ் ஓப்பன் ப்ராக்கெட் A4 - B4, அதாவது இந்த டேட் மைனஸ் இந்த டேட் இப்படி வச்சாலும் உங்களுக்கு பாசிட்டிவான சிம்பிள் தான் உங்களுக்கு வருது. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே பேசிக் ஃபார்முலா தான். ஏன்னா இது அடுத்தடுத்து வரப்போகிற டேட் அண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் அண்ட் டைமை வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இயரு மந்த் எப்படி கால்குலேட் பண்ணுறது, டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அண்ட் உங்கள் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 years 3 months அண்ட் 16 days அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஆன்லைனில் வந்து கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரி காட்டுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை ரொம்ப கவனமாக பாருங்கள். ரொம்ப நன்றி.